தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம 3 விழாக்களை கொண்டாட இருக்கிறோம். என்ன விழாலாம்? வழக்கமாக வருடந்தோறும் நம்ம என்ன விழா கொண்டாடுவோம்? நான் 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவிகளுக்கு நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிரியாவிடை கொடுப்போம். அப்படி தானே இல்லையா? ஆனால் இந்த வருடம் கூடுதலாக 2 விழா கொண்டாடுறோம். என்ன விழா சொல்லுங்கள்? நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் அடுத்த வருகின்ற ஜூன் மாதம் முதல் அவங்க என்ன செய்கிறாங்க? பணி நிறைவு அடைகிறாங்க. அதனால் அவங்கள பாராட்டி இந்த ஒரு விழா. அது மட்டும் இல்லை, அடுத்ததாக இன்னொரு விழா என்னது? நம்ம பங்கு தந்தை அவர்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நமக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஒரு வகையில் வருத்தமாக தான் இருக்கும். அப்படி தான் இல்லையா? நம்ம கூட பழகி நம்ம கூட இருந்து நமக்கு வழிநடத்தி செல்கின்ற 2 ஜீவன்கள் இனி ஜூன் மாதத்துக்கு பிறகு நம்ம இவங்களை என்ன செய்ய முடியாது? நம்ம எழுதுக்குள்ளே பார்க்க முடியாது. வேறு எங்கேனாலும் பார்க்கலாம், ஆனால் நம்ம எழுதுக்குள்ளே பார்க்க வாய்ப்பு இருக்காது. அப்படிப்பட்ட நம்ம தாளர் தந்தை அவர்களுக்கு நாம் ஒரு பிரியாவிடை கொடுக்குறோம். அவர்களே நம்ம இந்த நேரத்தில் என்ன செய்கிறோம்? வரவேற்கிறோம். முதல் இந்த 5ஆம் வகுப்பு முடிந்து 6ஆம் வகுப்பு செல்லும் மாணவிகள் ஒவ்வொருத்தராக வரிசையாக இன்னும் வரும். ஜோஸ்மின், வினிலா, ரஜிதா, அடுத்ததாக இன்று பணி நிறைவு பெறும் நம்ம தலைமை ஆசிரியர்களையும் இந்த நேரத்தில் அன்போடு வரவேற்கிறோம். அவங்க அடுத்ததாக நம்மை விட்டு கடந்து செல்லும் நமது தாளாளர் தந்தையும் பங்கு தந்தையுமாக தந்தை அவர்களையும் இந்த நேரத்தில் வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக ஒரு இறைவன் கடவுளே, சீயோனில் உம்மை புகழ்ந்து பாடுவது ஏற்புடையது. உமக்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் சார்புடையது. மன்றாட்டுகளை கேட்கின்றவரே, மானிடர் யாவரும் உம்மிடம் வருவர். எங்கள் பாவங்களின் பழுவை எங்களால் தாங்க முடிவதில்லை. ஆனால் நீர் எங்கள் குற்றப்பழிகளை போக்குகின்றீர். நீர் தேர்ந்தெடுத்து உம் அருகில் வைத்துக் கொள்ளும் மனிதர் பெயர் பெற்றோர். உம் கோவிலின் முற்றங்களில் அவர்கள் உறைந்திடுவர். உமது இல்லத்தில் உமது திருமிகு கோவிலில் கிடைக்கும் நன்மைகளால் நாங்கள் நிறைவு பெறுவோம். ஆமென்.
இவ்விழாவிற்கு வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது தாளா தந்தை அவர்களை கரவம் திருப்பி வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். அதன் அடையாளமாக இப்போ பிரசித்தாய மாணவி பொங்கலை போகிறார். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்புரை வழங்க இருக்கும் நம்ம தலைமை ஆசிரியர் அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக என்று அழைத்து இந்த பொன்னடையை நமது தாலா தந்தை அவர்கள் அறிவிக்கிறார். அடுத்ததாக இங்கே நமது செல்ல குழந்தைகள் 4 பேர் அடுத்த வருடம் நம்மிடம் இருக்க மாட்டார்கள். இருந்தாலும் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்ததாக நமது பெற்றோர்கள் இந்த விழாவாக இருந்தாலும் உடனே நேரம் கருதி அருமையான முறையில் வந்து இங்கே அமர்ந்திருக்கும் பெற்றோர்களாகிய உங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மாணவ கல்லூரி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. இருந்தாலும் அவங்களும் நேரத்தில் இங்கே வந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இன்மோதத்தோடு வருக வருக என்று வரவேற்று என்னுடைய அடுத்ததாக
அடுத்ததாக வாழ்த்து மடல் தந்தை அவர்களுக்கு வாழ்த்து மடலை வாசித்து மனதோடு நமது கடமையாக செய்கிறார். பிரகாசியம்மாள் ஆலயம் பிரகாசபுரம் பூச்சிக்காடு பங்கு தொடக்கம் அனுபவம் தந்தது, முடிவு வெற்றி தந்தது. காலம் தரும் அனுபவங்களும் இன்னல்களும் அன்றாட வாழ்வில் அனிதன உணவாக கொண்டு உயரமான ஆலயத்தை உருவாக்கி உயர்ந்து நின்று வசந்தமாய் ஒளிர வைத்தவரும் நீரே. நீவீர் பணி செய்யும் இடமெல்லாம் தந்தையாகவும் தாளாளராகவும் மேன்மேலும் சிறக்க மன்னார வாழ்த்துகிறோம். வாழ்க வளர்க குடும்பப்படி. ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், புனித தொடக்கப்பள்ளி பிரகாசபுரம். தம்பி ரெடி ரைட் அடி இருக்க வந்து ரெடி சரி தங்காய் கலங்கி நிற்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பார்.
தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத தங்காய் கலங்கி நிக்காத கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. உருட்டு 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 உருட்டுவா அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவா அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். வாழ்த்து கவிதை வழங்குபவர் பெற்றோர்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆம், இறைவனின் அருளாலும் ஆசிராலும் நன்றி கலந்த உள்ளத்தோடு இங்கு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம் அன்புக்குரிய ஆசிரியை அவர்களை குறித்து எனது மனதில் உள்ள கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இறை அன்பால் தூண்டப்பட்டு இறைவன் கொடுத்த அருட்பணியாகிய ஆசிரியர் பணியை 30 ஆண்டுகள் பங்குடன் புனித பிரகாசியம்மாளின் பரம்பரையால் எம் பிரகாசபுர குழந்தைகளுக்கு அறியாமை என்னும் இருளை அகற்றி ஒளியாகிய அறிவை புகுட்டி ஞானத்தால் வழிநடத்தி ஞானத்தோடு வாழ கற்றுக் கொடுத்துள்ளீர். தஞ்சன் துஞ்சவன் சுறுசுறுப்புடன் தீண்டாமலே எரியும் சூரிய விளக்காய் சுடர்விட்டு தரணி போற்றும் ஆசிரியராய் எம் அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடித்தவர் நீர். ஆசிரியர் என்பவர் இரண்டாவது, பெற்றோர் என்பவர் ஆம். எம் குழந்தைகளை பெற்றோராய் ஆசிரியாய் இருந்து அன்பாய் இரக்கத்தால் பயித்தல் முன் இனிய புன்னகையால் எம் குழந்தைகளின் மனம் கவர்ந்தவர் நீர். குழந்தைகளுக்கு ஏற்ப புரியும் விதத்தில் கற்பிப்பதில் கதைகளாய் விளங்குவதில் உமக்கு நிகர் நீரே. நீர் பாங்குடன் பாசமாய் செய்த சேவையை நினைத்து மகிழ்ந்து நன்றி கலந்த உள்ளத்தோடு என் பாசமான நன்றியை உரிதாக்கிக் கொள்கிறோம். அன்பு ஆசிரியை அவர்களை உங்களின் பணிக்குத்தான் ஓய்வு, உமக்கு அல்ல. ஆம், இறைவனின் எல்லா அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் அருள் வழங்குவதாலும் நீடிய ஆயுள் தந்து
தொடர்ந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம், வாழ்த்துகிறோம். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன். நன்றி நன்றி. ஆண்டன் அவர்களுடைய அம்மா லூசியா அவர்களுக்கு நாம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவிக்கிறோம். அதிகாலையிலே கூவது பாட்டு பாடி துடிக்கிறது, படித்தவரை மகிழ்ந்து பாடு. குக்கரக்கோ சேவல காலையிலே கூவது, குயிலு கூவது. அதிகாலையிலே கூவது பாட்டு பாடி துடிக்கிறது, படித்தவரை மகிழ்ந்து பாடு. ரம் பம் பம் 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 ரம் பம் பம் ரம் பம் பம் ரம் pam pam ram pam pam ram pam pam ram pam 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 pam. மரக்கிளையில் குரங்கு கூட்டம் தாவி குதிக்குது, காட்டிலே புள்ளிமான் துள்ளி ஓடுது. மரக்கிளையில் குரங்கு கூட்டம் தாவி குதிக்குது, காட்டிலே புள்ளிமான் துள்ளி ஓடுது. மெம்மெம்மெம்மெம்மெ ஆட்டுக்குட்டி கத்துது, மெம்மெம்மெம்மெம்மெ ஆட்டுக்குட்டி கத்துது. படுத்தவரை போற்று துதிக்குது, தன்னை படுத்தவரை போற்று துதிக்குது. ரம் பம் பம் 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 ரம் 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 பம் 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 பம். படைப்பின் சிகரம் தம்பி நீயே, படைப்பின் சிகரம் தங்கை நீயே. படைப்பின் சிகரம் தம்பி நீயே, படைப்பின் சிகரம் தங்கை நீயே. டக் 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 கரங்கள் தட்டி பாடுது, டக் 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 கரங்கள் தட்டி பாடுது. படுத்தவரை கொண்டாடிடு, தன்னை படுத்தவரை கொண்டாடிடு. ரம் பம் பம் 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 ரம் 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 பம் 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 ரம் 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 பம் 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 ரம் 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 பம் 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 பம். முதல் வகுப்பு மாணவன் மாணவியர்கள் पापा पो रोश सिसिलिया இப்பொழுது உட்கார். 5ஆம் வகுப்பு முடிந்து 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு செல்லும் அந்த மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது தந்தை அவர்களின் கரங்களால் நினைவு பரிசை வழங்குவார்கள். அனைவரும் உற்சாகத்தோடு கைவிட்டோம். சரியா? நன்றி. அடுத்ததாக தந்தை அவர்களுக்கும் நமது பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர் சார்பாக நினைவு பரிசை நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஒரு நடனம்.
கொண்டாட்டம் 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 அற்புதம் நடந்தாலே கொண்டாட்டம் 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 ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் 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 அற்புதம் நடந்தாலே கொண்டாட்டம் 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 ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் கொண்டாட்டம். பத்திமைய குருடனுக்கு பார்வை கிடைச்சதால வாழ்நாள் எல்லாமே கொண்டாட்டம் கொண்டாட்டம். மறித்த லாசரு உயிரோடு எழுந்ததால அவனோட குடும்பத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். அற்புதம் செய்யும் இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்போது என்னாலும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். அற்புதம் செய்யும் இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்போது என்னாலும் கொண்டாட்டம் 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 அற்புதம் நடந்தாலே கொண்டாட்டம் 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 ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் கொண்டாட்டம். திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கிடைச்சதால துள்ளி எழுந்தான்னு கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஏசப்பாவின் வஸ்திரத்தை தொட்ட அந்த பொண்ணுக்கு சுகத்தின் வல்லமை வந்ததால கொண்டாட்டம். அற்புதம் செய்யும் இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்போது என்னாலும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். அற்புதம் செய்யும் இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்போது என்னாலும் கொண்டாட்டம் 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 அற்புதம் நடந்தாலே கொண்டாட்டம் 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 ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் கொண்டாட்டம். ஏசப்பாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால பேதுரு வாழ்க்கையில கொண்டாட்டம் கொண்டாட்டம். வலைகள் கிளியத்தக்க மீன்கள் கிடைச்சதால நண்பரின் கூட்டத்துக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம். அற்புதம் செய்யும் இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்போது என்னாலும் கொண்டாட்டம் கொண்டாட்டம். அற்புதம் செய்யும் இயேசு நம்மோடு இருக்கும்போது எப்போது என்னாலும் கொண்டாட்டம் 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 அற்புதம் நடந்தாலே கொண்டாட்டம் 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 ஐபிசிஎம் வந்தாலே கொண்டாட்டம் கொண்டாட்டம். தலைமை ஆசிரியர்களுக்கு நமது ரொம்ப பாசமாக வந்து கொடுத்தாங்க. கௌரவ கைது ஒரு பெஞ்சு அப்படியே வரிசையாக வந்து பங்குதல் நம்ம தாளாளர் தேவர்களிடம் நினைவு பரிசு வாங்குவோம். இடம் காணாது. கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு டவர்னு தட்டி எங்கேயோ கொண்டு திருப்பி விட்டுரும்.
அன்புள்ள தலைமை ஆசிரியர் அவர்களே, அருமையான ஆசிரியர் அவர்களே, அவருடைய குடும்பத்தினரே, அருமையான மாணவ செல்வங்களே, என் அன்பிற்குரிய அன்பு பெற்றோரை உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மதியம் பார்க்கிறவராக சார், இந்த நாள் ஒரு இனிய நாள், நல்ல நாள். ஆனாலும் ஒரு சிறு கவலை தோய்ந்த நாளாக இருக்கிறது. இவ்வளவு நாளும் நம்மோடு கூட இருந்து இன்னைக்கு நம்முடைய ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, ஆமாம், பணி நிறைவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, நானும் 5 ஆண்டுகள் நிறைவு செய்கிறேன். இப்போது இட்ஸ் டைம் டு ஷோ டாட்டா. ஆமாம், அதனால் டாட்டா கட்டுற நேரம் இது. இந்த 5 ஆண்டுகளிலே நம்முடைய பள்ளியை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது வழக்கமாக எங்கும் என்னுடைய 15 ஆண்டிலே இவ்வளவு நெருக்கமாக இருந்ததில்லை. அப்படி அளவுக்கு அதிகமாக நெருக்கமாக இருந்த ஒரு பள்ளி எது வந்தால் அது புனித லூசியா தொடக்க பள்ளி என்று தான் சொல்லுது. அதிகமாக ஏனென்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 2 அல்லது 3 விழாக்கள் இருக்கும். அந்த 3 விழாக்களுக்கும் முழுமையாக பங்கேற்கக்கூடிய ஒரு மன மகிழ்ச்சியில் இருப்பேன். ஏனென்றால் நம்முடைய குழந்தைகள் மட்டுமல்ல, பெற்றோர்கள் முழுமையாக கலந்திருப்பது. எனவே இதுவரை நான் சந்தித்த நம்முடைய பங்கில் கூட இருக்கிறது, பழைய பங்கில் பார்த்திருக்கிறேன். எனவே பெற்றோர்களுடைய 100% ஈடுபாடு என்பது நம்முடைய பள்ளியில் மட்டும்தான் இருப்பது. நான் மன மகிழ்ச்சியோடு நான் அதை பார்க்கிறேன். எனவே இந்த நாளிலே உண்மையிலே என்னுடைய 5 ஆண்டுகளிலே நான் பெற்ற ஒரு அனுபவம் என்று சொல்கின்ற பொழுது, இவ்வளவு முழுமையாக பெற்றோர்கள் உடன் இருக்க முடியுமா, இந்த அளவுக்கு முழுமையாக ஒரு ஒத்துழைப்பு தர முடியுமா, இந்த அளவுக்கு நாங்கள் முழுமையாக இப்போ நம்ம தொடங்குற நேரம் ஆயிடுச்சு இல்லையா, நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் உங்களுடைய முகத்தில் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் நிகழ்ச்சி நீங்களே நடத்துவது போல ஒரு முகமலர்ச்சியோடு இருப்பது உங்களுடைய முழு ஈடுபாட்டை காட்டுகிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளி நம்முடைய லூசியா தொடக்க பள்ளி. எனவே அதற்காக நான் என் இதயத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த பாராட்டுகளை நம்முடைய பள்ளிக்கும், நம்முடைய பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கும், அவர்களை ஈண்டெடுத்த பெற்றோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பள்ளியிலே அதே போல இந்த பள்ளியிலே நமக்கு இத்தனை ஆண்டுகளாக நம்மோடு இருந்து நம்முடைய குழந்தைகளை உருவாக்கிய நம்முடைய ஆசிரியர்களுக்கும் இந்த நாளிலே நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் ஒரு CSI சபையை சார்ந்தவர்கள். ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக சற்று ஒரு டிஸ்டன்ஸ் என்று சொல்லுவார்கள், கொஞ்சம் தள்ளி இருப்பார்கள் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கின்ற பொழுது. ஆனால் நம்முடைய தலைமை ஆசிரியர் பார்த்த இந்த 5 ஆண்டுகளில் அவங்க எந்த ஒரு என்ன சொல்ல இடைவெளியும் காட்டவில்லை. நம்மில் ஒருவராக, நம்முடைய குழந்தைகளை வழிநடத்துகின்ற தாயாக, அதே போல நம்முடைய பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு சகோதரியாக, மூத்த சகோதரி போன்று எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் நம்முடைய மக்களில் ஒருவராக எல்லாரிடமும் கலகலப்பாக பேசக்கூடிய ஒரு நல்ல குணாதிசயத்தை நான் கண்டேன். எனவே அந்த ஒரு அற்புதமான குணாதிசயத்தை நானும் பெற்று சந்திக்க வருகின்ற பொழுது கூட
உண்மையிலே ஒரு பங்கு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மரியாதை, ஒரு கத்தோலிக்க ஒரு தாய் எப்படி கொடுப்பார்களோ அதே போல நல்லது ஒரு மரியாதை மட்டுமல்ல, ஒரு அன்பும் தலைமை ஆசிரியர்களுடைய நற்பண்பும் அவர்கள் தந்து மிகச்சிறப்பாக இந்த பள்ளியை ஆர்வத்துடன் வழிநடத்தினார்கள். அது மட்டுமல்லாது எந்த ஒரு திட்டம் இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி, உடனடியாக வந்து கேட்பார்கள், தகவல் சொல்லுவார்கள். இதை நான் இப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், நம்முடைய ஆசிரியரோடு கலந்து செய்கிறேன், இதை எப்படி செய்ய வேண்டும் தந்தையை வழிகாட்டுங்கள் என்று சொல்லி எல்லா விதமான தகவல்களையும் கொடுத்து மிகச்சிறப்பாக செய்தார்கள். எனவே நான் இந்த 5 ஆண்டுகளில் பெற்ற அனுபவத்திலிருந்து நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நாளிலே நம்முடைய ஆசிரியர் நம்முடைய ஸ்டாலின் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் வந்த தொடக்கத்தில் பார்க்கின்ற பொழுது இங்க வந்து ஓடி ஆடி வேலை செய்வதற்கு ஒரே ஒரு நபர் அவர் மட்டும்தான் இல்லையா, ஓடி ஆடி வேலை செய்வதற்கு. அப்போ குழந்தைகளுக்கான அந்த நடனங்களாக இருக்கலாம், இல்லை என்றால் அவர்களுக்கான திறமைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், குறிப்பாக நம்முடைய ஆண்டு விழா என்று சொல்லுகின்ற பொழுது அதில் செய்கின்ற கலை பொருட்களாக இருக்கலாம். இப்படி 5 ஆண்டுகளும் அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி, பள்ளி நிகழ்ச்சி, எல்லா நிகழ்ச்சியும் பார்க்கின்ற பொழுது ஒரு குட்டி குழந்தை போல அவர்கள் ஒருவராக இருந்து எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக, அதாவது என்ன செய்யறத ரொம்ப பெர்ஃபெக்டா பெஸ்டா செய்யணும், ஏனதாரோட செய்யணும் இல்லாமல் நான் கொஞ்சம் ஆவரேஜாக செய்வேன், ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு யோசிக்க மாட்டேன் இருக்கேன். ஆனால் நம்முடைய ஆசிரியர் இருப்பதை கொண்டு மிகச்சிறப்பாக ஒரு காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நல்ல முறையில் அந்த ஈடுபாடு, ஒரு ஆர்வத்தை நான் பார்க்கிறேன். அவருடைய ஆர்வத்தையும் ஈடுபாடை பார்க்கிற பொழுது அவருக்கு வயசே தெரியாது. சரியா, உண்மையில நான் ஓடுவார். எனக்கும் சாருக்கும் சொல்லுகிற பொழுது நல்ல முறையில் மரியாதையோடு ஒரு பாசத்தோடு அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வார். வருகின்ற பொழுதும் ஒரு நெஞ்சில கழிச்சு வணக்கம் ஃபாதர் அப்படி சொல்லுவார். எனவே அந்த ஒரு மரியாதையும் அன்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். எனவே இந்த 5 ஆண்டுகளில் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அன்புக்கும் மரியாதைக்கும் இந்த நாளிலே சார் அவர்களுக்கும் நன்றி. இந்த நாளிலே நம்முடைய ஆசிரியர் அவருடைய பணிவு நிறைவு விழாவிற்கு வந்திருக்கின்ற கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அருமையான நண்பர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் அன்போடு தெரிவித்துக் ஏற்பு வழங்கிய நமது காலார் தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை கைதட்டி அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு நாள் என்று தான் நான் கூறுவேன். ஏனென்றால் பிள்ளைகள் பாடுகின்ற பாடல்கள், ஆடுகின்ற ஆட்டம் எல்லாமே கொண்டாட்டம் என்று அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடி ஆடிக்கொண்டிருந்தார்கள், பாடிக்கொண்டிருந்தார்கள். அதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிறைய பேர் கேட்டாங்க, இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்கள் போகிறீங்களாமா. நான் போக வேண்டாம்னு சொன்னாலும் என்னுடைய வயசு போகணும்னு சொல்லுவோம். அதனால் அதை பற்றிலாம் ஒன்றுமே யாரும் நினைக்கக்கூடாது. அது நம்ம வயது கரெக்டாக ஆகும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவேன். அதில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, இந்த 1 மாதம் தான் வருவீங்களோ அப்படின்னு. இல்லை, இன்னும் எனக்கு ஜூன் மாதம் இருக்குது. நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க இப்போ இந்த விழா வந்து நம்ம முக்கியமாக 5ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பிரியாவிடை அப்படி தான் வைக்கிறது. இந்த ஆண்டு என்னென்னா நம்முடைய தாளாளர் தந்தை அவர்களும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க அப்படிங்கிறதுனால அந்த விழா, அதோடு எனக்கும் இந்த விழாவை வைத்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் முப்பெரும் விழாவாக இந்த விழாவை கொண்டாடிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள். ஏன்னா அடுத்தாப்புல ஜூன் மாதம் வந்தாலும் ஒருவேளை ஜூனில் ஏதோ விழாக்கள் வச்சா கூட நம்முடைய தந்தை அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதனால தான் நாங்கள் இந்த நாளில் வைக்கணும் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இந்த நாள் மிக சிறப்பாக வாழ்த்தி கவிதை வாசித்த சகோதரிகளுக்கு நன்றி. இன்னும் அருமையாக எங்களோடு கூட இணைந்து இந்த மதிய உணவை சமைப்பதற்கு பெரும் உதவியாக இருந்த ஒவ்வொருவருக்கும் நன்றி. இந்த பள்ளி வாழ்க்கையிலும் இந்த பள்ளிக்கு நான் வந்து சரியாக இந்த ஜூன் மாதம் வந்தால் 31 ஆண்டு முடியும். 30 வருஷம் முடிஞ்சு இது 31ஆவது வருஷம் நடந்துகிட்டு இருக்குது. 1994 இந்த ஸ்கூலுக்கு ஜூன் 2ஆம் தேதி வந்தேன். இத்தனை ஆண்டு காலம் என்னை ஆண்டவர் இந்த இடத்துல மிக சிறப்பாக வழி நடத்தி வந்திருக்கிறார். நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று இத்தனை ஆண்டுகள்
இந்த ஊரிலே இந்த பள்ளியிலே பணியாற்ற எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் அநேக பிள்ளைகள் என்னிடத்தில் படித்து போயிருக்கிறார்கள். இப்பொழுது கூட கொஞ்சம் பிள்ளைகள் குறைதான். ஆனால் நான் இங்கே வந்த தொடக்கத்தில் இந்த 87, 80, 90 பிள்ளைகள் அப்படி இருந்தாங்க. நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் வர வர அப்படி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கல்வியாண்டு நமக்கு அதிகமான எண்ணிக்கையுள்ள பிள்ளைகள் வந்து சேர்ந்தாங்க. அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது, ஆதரவு அளித்தது நம்முடைய தந்தை அவர்களுக்கு அந்த நிகழ்ச்சிக்காக, அந்த காரியத்திற்காக மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் அந்த நம்ம தந்தை அவர்கள் சொன்னதும் பெற்றோர்களும் நம்ம ஃபாதர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதனால இந்த கல்வி ஆண்டு 21 பிள்ளைகள் இருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். சில மற்ற ஸ்கூல்களில் சில இடத்துக்கு சொல்லும் போது 21 பிள்ளைகள் இருக்குதா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த கிராமத்தில், இந்த சுற்று வட்டாரத்தில் எத்தனை மெட்ரிகுலேஷன் இருக்குதோ அத்தனை வேன் இந்த ஊருக்குள்ள வருது. கிட்டத்தட்ட எண்ணி பார்த்தா 5 அல்லது 6 வேன் வருது. அப்படி இருந்தால் நம்ம பள்ளிக்கூடத்தில் அந்த 21 பிள்ளைகள் வந்து சேர்றதுக்கு முழு காரணம் நம்முடைய பெற்றோர்கள். அதனால இந்த பெற்றோர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். தொடர்ந்து இந்த பள்ளிக்கு பிள்ளைகளை சேர்ப்பதற்கு நீங்கள் இன்னும் ஆதரவு கொடுத்து நம் பள்ளி இன்னும் முன்னேற நீங்கள் வழிகாட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் நம்முடைய பிள்ளைகளை பார்க்க இந்த ஆண்டு முடித்து அடுத்த பள்ளிக்கு செல்ல இருக்கின்ற பிள்ளைகள் 4 பேர். இந்த 4 பேரும் அதாவது இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொன்னால் அந்த விளையும் பயிர் முளையிலே தெரியும் அப்படிலாம் நிறைய பழமொழிகள் சொல்லுவாங்க. அந்த பழமொழிகளுக்கு இந்த 4 பிள்ளைகளும் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்த பிள்ளைகள் பேபி கிளாஸ் அந்த பால்வாடிக்கு போவாங்க. அங்கே முடித்த உடனே இங்கே வந்துடுவாங்க. அந்த நேரம் பால்வாடியில் இருந்த ஆசிரியர் அவர்களும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லா பாட்டுலாம் சொல்லி கொடுப்பாங்க. வந்து இங்கே அங்கே என்ன சொல்லி கொடுத்தாங்களோ எல்லாம் இங்கே வந்து சொல்லாமல் அந்த பிள்ளைகள் உட்காரவே செய்யாது. அப்படி அந்த சின்ன வயசுலேயே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. என்ன சொல்லி கொடுத்தாலும் அப்படியே இங்கே வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாங்க. இடையில அந்த கொரோனா வந்த காலத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டது. ஆனாலும் அதுக்கு பிறகு அது திரும்ப நம்ம ஸ்கூல் தொடங்கி எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும் பொழுது, பாடம் கற்பித்தல் எழுதும் போதும் சரி, இந்த 4 பிள்ளைகளுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அந்த சுறுசுறுப்பாக இந்த பிள்ளைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே படிக்கிறதுலையும் சரி, எழுதுறதுலையும் சரி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நான் சொல்லவே வேண்டாம். ஒரு பாடத்தை முடிச்சாச்சு அப்படின்னா அந்த முடித்த பாடத்தில் உள்ள பயிற்சி புக்கு அல்லது அந்த புத்தகத்தில் பின்னால் இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வேற டீச்சர் நாங்கள் இதை முடிச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அந்த ஸ்பீடை வந்து மற்ற பிள்ளைகளும் இந்த பிள்ளைகிட்ட இருந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பிள்ளைகள் முடிக்கிறது. எனக்கு ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நான் சொல்லவே வேண்டாம். நாங்கள் எல்லாம் இந்த பாடம் முடிச்சிட்டோமா முடிக்கலையா அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் கூட இருப்பேன். அந்த பிள்ளைகள் டீச்சர் முடிச்சாச்சு, நாங்கள் ஒரு புக்குமே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த 4 பிள்ளைகளுமே. யாரையும் குறை சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் கொஞ்சம் சண்டை அப்பப்போ போடுவாங்க. அந்த சண்டை போடாத பிள்ளைகளால் எவ்வளவோ நம்ம மறைக்கல்வியில் சொல்லிக் கொடுக்குறோம். பைபிள் வசனங்கள் வாசிக்கும் போது அதிலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு வழக்கம் சொல்லி கொடுப்போம். அதனால் அந்த சண்டை போடுறத நிப்பாட்ட மாட்டாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் தான். நான் வளர வளர அதெல்லாம் தேறி நல்லா வந்துடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் இன்னும் இந்த பாடம் எல்லாம் முடிஞ்சு மறைக்கல்வி தேர்வு முடிஞ்சு இந்த 1 மாதம் பிள்ளைகளுக்கு வேறு மறைக்கல்வி நடத்தலை. அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் தினமும் பைபிள் வாசிங்க. காலையில் தூங்கி முடித்த உடனே பல்ல தேய்ச்சிட்டு பைபிள் வாசிங்க. அதில் ஒரு வசனத்தை நீங்கள் படிச்சுட்டு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அந்த பிள்ளைகளை அப்படியே அழகாக படிச்சுட்டு வந்து இந்த டெய்லி ஒவ்வொரு வசனம் சொல்லிடுவாங்க. இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன்னா, நீதிமொழிகள் அது வந்து 31 இருக்கும். அந்த நீதிமொழிகளை ஒரு நாளைக்கு ஒன்று வாசிச்சுட்டு வாங்க, அதில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நல்லா படிச்சுட்டு வந்து 4 பேருமே நல்லா சொன்னாங்க. அதை 4ஆம் பிள்ளைகளும் அதில் சேர்ந்தவங்க தான். ஆனால் அந்த 4 பிள்ளைகளும் அதில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ரொம்ப நல்லா கீழ்ப்படிஞ்சு அந்த செயலில் வந்து ரொம்ப நல்லா இருந்தாங்க. அப்படியே அதே போல் 94 திருப்பாடல் அது முழுசும் எல்லா பிள்ளைகளுமே படிச்சுட்டாங்க.
இந்த மாதிரி அந்த பிள்ளைகளை அந்த விவிலியம் வாசிக்கிறதுல ஒரு ஆர்வத்தை கொடுக்கணுங்கிறது எனக்கு ஒரு ஆசை. அதில் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி நான் சொல்லி அந்த பிள்ளைகள் அதை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன், தொடர்ந்து இந்த 5ஆம் வகுப்பு முடிக்கிறதோட முடிச்சிடக்கூடாது. ஏற்கனவே நம்ம ஃபாதர் சொல்லியிருக்காங்க, 5ஆம் வகுப்பு வரதான் அந்த பிள்ளைகள் கோயிலுக்கு வருது, அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஃபாதர் அப்படி வருத்தப்பட்டுருக்காங்க, அதனால நீங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. தொடர்ந்து நீங்கள் இப்போ எப்படி சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ, எப்படி விவிலியம் வாசிக்கீங்களோ அதே மாதிரி வாசிக்கணும். எப்போ பூசை இருந்தாலும் பூசைக்கு வந்து கலந்துக்கிடணும், நல்ல பக்தியாக இருக்கணும். நம்ம கண்டிப்பாக கடைசியாக எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். அதனால பரலோகத்துக்கு போகிற வழிகாட்டியா நமக்கு விவிலியம் இருக்குது. அந்த விவிலியத்தை நீங்கள் நல்லா வாசிங்க, அதில் நிறைய வழிகாட்டுதல் இருக்குது. நீங்கள் வாசித்து கண்டிப்பாக அதை கடைபிடிக்கணும். நான் இடையில பார்க்கும்போது கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைகள் நினச்சிட்டு இருப்பாங்க, அது டீச்சர் தான் அந்த ஜூனோட போயிடுவாங்களா, அதுக்கப்புறம் யார் கேட்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும், சரியா? அப்புறம் நம்ம தந்தை அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் நமக்கு மிக சிறப்பாக உதவி செய்து வந்தார்கள். என்ன காரியமாக இருந்தாலும் நான் ஃபாதர் கேட்டுருவேன். ஃபாதர் சொன்னது போல் எதுனாலும் ஃபாதர் இப்படி இருக்குது, இப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமான்னு கேட்பேன். உடனே ஃபாதர் அதுவும் எது சரியான வழினா அப்படி செய்யுங்க அப்படிம்பாங்க. அப்படி இல்லைன்னா சிலதை இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் சாரும் ஃபாதராக கேட்போம். சில விஷயங்கள் நம்ம ஆண்டு விழா சமயமோ இல்லை ஏதோ நிகழ்வுகள் வரும்பொழுது ஃபாதரை பார்த்து பேசுகிறதுக்காக போவோம். அப்போது ஃபாதர் எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதுக்குரிய ஆலோசனைகளை மிக சிறப்பாக கொடுப்பார்கள். ஃபாதர் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து செல்லக்கூடிய இடங்களிலும் இதே ஆலோசனைகள் ஆசிரியர்களுக்கு வழங்குவார்கள். ஒரு தந்தையாக நல்ல ஒரு தாளாளராக செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து ஃபாதருக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஏற்கனவே ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், இன்னும் தொடர்ந்து ஜெபிப்பேன் என்று நான் உறுதி கூறுகிறேன். தந்தை அவர்களுடைய முயற்சி பெரும் முயற்சி. அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய ஆலயம், அந்த ஆலயத்திற்கென்று தந்தை அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள், எப்படியெல்லாம் உழைத்தார்கள் என்பது எங்களுக்கு ஓரளவு தெரியும். அந்த உழைப்புக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்னும் அங்கு செல்கின்ற இடங்களிலெல்லாம் ஆண்டவருக்காக அதிக பணிகளை செய்து மக்களுடைய மத்தியிலும் பணிகளை செய்து நீடூழி வாழ வாழ்த்துகிறேன். நன்றி. இந்த வேலை நாட்களில் பணி நாட்களில் 2018 தான் நான் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியராக இருந்தேன். அது வரைக்கும் உதவி ஆசிரியராக இருந்தேன். அப்போ அந்த 18 தலைமை ஆசிரியராக பதவி ஏற்றிருக்கிறேன். அந்த பதவி ஏற்று அதுக்குரிய அப்ரூவல் வாங்கினோம். அதுக்கு எனக்கு என்னுடைய பணி பதிவேடு காணாமல் போயிட்டு, அது எப்படி தான் தொலைச்சேன், எங்கே போச்சு, என்னைக்கு தொலைச்சேன்னு ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப முதல்ல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியலை. ஏன்னு சொன்னால் நம்ம நளினி டீச்சர் எனக்கு இதில் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. நளினி டீச்சர்கிட்ட சொல்லும்போது, நளினி டீச்சராக இருந்தாலும் சரி, மற்ற சில ஆசிரியர்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, எல்லாமே டிஜிட்டல் பண்ணியாச்சு, அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எப்படின்னாலும் அப்படி தொலைஞ்சா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அதை எடுக்கிற முயற்சி அது தோல்வியில் தான் இருந்தது. கண்டிப்பாக பணிப்பதிவேடு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு என்ன செய்யனே தெரியலை. உடனே நான் சார், நம்ம பக்கத்தில் நடுவுர்ச்சி ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறாங்க, அருள்ராஜ் சார் தொடர்பு கொண்டு பேசுகிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எப்படி நம்ம அதை எடுக்கணும் டீச்சர், நீங்கள் எந்தெந்த ஸ்கூல்லலாம் அந்த பணியாற்றினீங்களோ அந்த இடத்துலலாம் உள்ள தகவல்களை சேகரிக்கணும்னாங்க. நான் இது 3வது பள்ளி. முதல்ல எங்கள் ஊர்லேயே நான் பணி செய்தேன். அதுக்கப்புறம் அடைக்கலாவரம், திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற அடைக்கலாவரத்தில் ஒரு 5.5 ஆண்டுகள் அங்கே தங்கி இருந்து அங்கே பணியாற்றினேன். அங்கேருந்து தான் என்னுடைய மேரேஜுக்கு பிறகு இங்கே நான் வந்தது. அப்படி 3 இடத்துக்கு போகணும். அப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. ஆனால் சார் அநேக நேரம் நிறைய வழிகாட்டியிருக்காங்க. நான் ஃபோன் போட்டோடனே, சார் டீச்சர் வருத்தப்படாதுங்க டீச்சர், எனக்கு இது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொல்லும்போது எப்படியாவது உங்களுக்கு அது கிடைக்கும், எல்லா தகவலும் நீங்கள் சேகரிங்க, எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் எனக்கு ரொம்ப ஆறுதலாக சார் பேசுவாங்க. அவங்க இந்த இடத்துல வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ கூப்பிட்டேன்,
கூப்பிட்ட உடனே அவங்க வந்து கண்டிப்பாக வரணும் டீச்சர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அழைப்பை ஏற்று அவர்கள் இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இப்பொழுது நான் வருக என வரவேற்று நூலாடை அறிவிக்கிறேன். இன்று வரை எந்த உதவி நம்ம பள்ளிக்கு தேவையான உதவியோ என்னுடைய மற்ற பணி நிமித்தமான மற்ற எந்த காரியமோ சார்ட்ட கேட்டால் உடனே அவங்க மனம் வந்து உதவி செய்வாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துள்ளேன். தங்கராஜ் சார் இவங்களும் அந்த சாரோட இணைந்து எனக்காக நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. இந்த பணிப்பதிவேடு காரியத்தில் தான் எனக்கு வந்து அந்த டிஓ ஆஃபீஸில் அந்த புதுசாக தொடங்குறதுக்கு அவங்க வந்து கொடுக்கவே இல்லையா. அது எப்படி தொலைச்சாங்க, அது என்ன, அதை செய்ய முடியாது, தர முடியாது, இல்லை பணி உயர்வு அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதணும், அப்படி எழுதியிருக்காங்களா, எழுதியிருந்தால் தான் கொடுப்போம் அப்படிலாம் ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இந்த தங்கராஜ் சார், அருள்ராஜ் சார், இங்கே எல்லாருமே ராஜன் சார், ஜெரால்டு சார், இவங்க எல்லாருமே பக்கத்து ஸ்கூல்ல தான் வேலை பார்க்குறாங்க. பூச்சிக்காடு சார் அங்கே வேலை பார்க்காங்க. இவங்க பணவலை அந்த அவங்க வந்து சாலை புது இந்த பக்கத்தில் தான் வேலை பார்க்குறாங்க. எல்லாரும் எனக்கு அந்த நேரம் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அவங்களுடைய உதவிக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கராஜ் சாருக்கும் வரவேற்று இந்த நூலாடை அடுத்து ராஜன் சாரும் பல வகையில் எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. அவங்க இருக்கிறது வந்து திசை நிலையில தான். அந்த இவங்க வந்து எல்லாருமே ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். அந்த கூட்டணியில் என்ன செயல்கள், என்ன காரியங்கள் சொல்லணும், தகவல் கொடுக்கணும் அப்படின்னாலும் ராஜன் சார் மூலமாக தான் எல்லா தகவலையும் நான் பெற்றுக்கொள்வேன். அவங்களுக்கு தான் எதுனாலும் ஒரு சில உதவிகளை அவங்கள்ட்டையும் பெற்றிருக்கிறேன். அவங்களையும் மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் இந்த நூலாடை அறிவிக்கிறேன். நம்முடைய ஜெரால்டு சார் அவங்க வந்து அவங்க ஒய்ஃப் வந்து போலீஸ், அதாவது இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. சார் வந்து அந்த அவங்க வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும். அவங்க படிச்சுட்டு இருக்க காலத்துல எனக்கு தெரியும். அவங்க அப்பா, அவங்க அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாருமே நல்லா எனக்கு தெரியும். படிக்கும் காலத்துலேயும் அவங்க ஒய்ஃபை வந்து எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க வீட்டுக்கும் நான் போயிருக்கிறேன் சில உதவிக்காக. ரொம்ப நல்லா உபசரிப்பாங்க. சார் அந்த நேரம் எனக்கு நல்லா உதவி செய்தாங்க, உபசரித்தாங்க. சாருக்கு ஞாபகம் இருக்க நம்ம தெரில. அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறோம். நான் எங்கள் சாரும் எங்கள் தங்கச்சி எல்லாருமே அங்கே போயிருக்கிறோம். ஒரு சில உதவிக்கு அவங்க மேடத்திட்ட உதவி கேட்டு அவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நூலாடை அறிவிக்கிறேன். இந்த நேரத்தில் அனைவரும் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்று நான் நினைக்கவே இல்லை. சார் வந்து ரகசியமாக சில வேலைகள்லாம் செய்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எனக்கு அது எதுவுமே தெரியாது. நான் என்னுடைய வேலைகள் என்னென்ன உண்டோ அதை நான் செய்தேன். ஆனால் சார் அவங்க சைடில் என்னென்ன செய்யணுமோ அதை செய்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முழு ஒத்துழைப்பு நம்ம பெற்றோர்களும் கொடுத்துருக்காங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தோடு இல்லை, இன்னொரு மாதமும் நான் வருவேன். அப்பவும் நீங்கள் தொடர்ந்து இதே ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பள்ளிக்கு சிறந்த வழிகாட்டுதலை கொடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் நம்ம ஸ்டாலின் சார் வந்து நான் ஏற்கனவே சொல்லுவேன், ஒரு தேனி வந்து எவ்வளவு ஸ்பீடாக பறந்து சென்று ஒரு தகவல்களை சேகரிக்கிறதோ அதே மாதிரி தகவல்களை சேகரிப்பாங்க. ரொம்ப ஸ்பீடாக. நான் கூட சொல்லுவேன், சார் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவேன். செய்திடலாம் ஆனால் அது ஆண்டு விழா நேரத்துலையும் செய்திடலாம் சார், இன்னும் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னும் 2 நாள் தான் இருக்குது சார், எப்படி செய்ய அதை செய்திடலாம் அப்படிம்பாங்க.
இந்த ஒரு நாள் 2 நாளில் ரொம்ப அருமையாக செய்வாங்க. அந்த ஆண்டு விழா நேரத்தில் சரி, மற்றபடி பள்ளிக்கூடத்துலையுமே பிள்ளைகள்கிட்ட பழகுறது, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது எல்லாமே. இப்போவுமே நீங்கள் 1ஆம் பிள்ளைகள்கிட்ட புக்கு கொடுத்தீங்கன்னா அழகாக வாசிப்பாங்க. தமிழாக இருந்தாலும் சரி, சில இங்கிலீஷ் வேர்டுமே நல்லா வாசிப்பாங்க. ஆனால் எல்லா வேர்டும் சொல்ல முடியாது. எனக்கு 1ஆம் வகுப்பு பிள்ளைகள் இப்போ தான் எழுத்துக்கள் படித்து வந்திருக்காங்க. அவ்வளோ சிறப்பாக திறமையாக பிள்ளைகள் மத்தியிலும் பாடங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் நான் சில நேரம் நினைப்பேன், நிறைய நேரம் பிள்ளைகளுக்கு விளையாட்டு தானே இருந்த மாதிரி இருக்குது, எப்போ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் பிள்ளைகள் நல்லா நாங்கள் இந்த அசம்பிளியில் வந்து டெய்லி ஒரு பிள்ளை வந்து ஒரு தமிழ் வாசிக்கணும். அந்த தமிழ் வாசிப்பு எல்லாரும் முடிஞ்ச உடனே அடுத்தாப்புல இங்கிலீஷ் வாசிக்கணும், புக்கு கொண்டு வந்து வாசிப்பாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப அழகா வாசித்தது. அதை வாசிக்கிறத கேட்க கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சார் எப்போதான் எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி திறமையாக செயல்பட்டு எல்லாருக்கும் சிறந்த வழிகாட்டியாக நம்ம கூடவே இருந்து தேன் போன்ற இனிமையான அநேக கருத்துக்களை அள்ளித்தருவின் நம் உதவி ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்முடைய பள்ளியிலே காலை உணவு, மதிய உணவு 2 வகையான உணவு இருக்குது. காலை உணவு இந்த கல்யாணத்தில் தான் தொடங்கினாங்க. அந்த காலை உணவு தயாரிக்கின்ற சகோதரியும் ரொம்ப சுறுசுறுப்பாக ரொம்ப சுவையாகவும் அதை தயாரித்து கொடுப்பாங்க. காலையிலே பிள்ளைகள் அப்படியே சாப்பிடலைன்னா கூட மழை அள்ளி உருட்டி கொடுத்து அந்த பிள்ளைகளை எல்லாரையும் சாப்பிட வச்சுருவாங்க. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய உணவு தயாரிக்கிற அக்கா விக்டோரியா அக்கா, அவங்களும் காலையில் முன்னாலே வந்து காலையில் 9 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. விறகடுப்பு வச்சு செய்யணும். அப்போவே 9 மணிக்கு வருவாங்க. வந்து வேகமாக வேலையை 11 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். திடீர்னு அவங்க ஆர்கனைசர் வருவாங்க. வந்து பாப்பாங்க, இங்கே அக்கா வேலையெல்லாம் முடிச்சிருப்பாங்க. என்னதான் இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்கன்னு அவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவில் ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்களும் அவங்களுடைய பணியை நல்லா செய்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஏவோட ஒரு தடவை வந்திருந்தாங்க. அப்போ சாப்பாடு எப்படி செய்தாச்சா என்னன்னு கேட்டாங்க. அவங்க ஒரு 11 அப்படி வந்திருந்தாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குது மேடம் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே நாங்கள் பார்க்கணும் அப்படின்னாங்க. சரி மேடம் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடு வச்சு கொடுத்தோம். சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு போனாங்க. அந்த அளவுக்கு நல்லா சுவையாக சுறுசுறுப்பாக தயாரித்து மாணவ மாணவிகளுக்கு வழங்குகின்ற அன்பு சகோதரி அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தனது ஏற்புரையை வழங்கிய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக இந்த விழாவிற்கு வருகை தந்து இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர் திருவாளர் அருண்ராஜ், திருவாளர் தங்கராஜ், திருவாளர் ஜெரால், திருவாளர் ராஜன் ஆகிய 4 பேரையும் வருகிறவர்கள் என்று வரவேற்று இப்பொழுது அவர்கள் சார்பாக கூட்டணி சார்பாக ஒரு பரிசையும் கொடுத்து ஏற்புரை வாழ்த்துறை வழங்குவார்கள். இந்த பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இப்பள்ளியின் தாளாளராகிய பங்கு தந்தை அவர்களே, இப்பள்ளியின் பணி ஓய்வு பெறும் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களே, இப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியர்களே மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள பெற்றோர் அவர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலான மாணவ செல்வங்களுக்கும் முதற்கனுடைய மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி ஓய்வு என்பது அவங்க பணியிலிருந்து என்ன செய்யிருக்காங்க, அவங்களுடைய வயது முதிர்வு காரணமாக பணி புரியும். இதுக்கு மேலே என்ன செய்யல, அரசாங்கம் வந்து அவங்களுக்கு என்ன முடியாது, அது வயசு ஆயிட்டுங்கிறனால போகிறாங்கள வழி, மற்றபடி வேற ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்த மட்டும் டீச்சர் வந்து மிக சிறப்பாக வைத்துள்ளார்கள். அதற்கு ஒரு உதாரணம் வந்து பொதுவாக வந்து வட்டார கல்வி அலுவலர்கள் பள்ளிகளுக்கெல்லாம் விசிட் போனாங்கன்னா சில ஸ்கூல் இப்படி இருக்குது, இந்த ஸ்கூல் இப்படி இருந்துச்சுன்னு எங்கிட்ட சொல்லுவாங்க. உங்கள் ஏன்னா நாங்கள் வந்து அந்த டீச்சரை சத்தம் போட்டோன்னா போய் கேட்போம், ஏன் மேடம் இப்படி சத்தம் போட்டிங்கன்னு கேட்போங்கிறக்காக இந்த ஸ்கூலுக்கு விசிட் போயிருந்தோம், இந்த டீச்சர் என்ன செய்யல குறித்த நேரத்துக்கு வரல, இல்லைன்னா ஒழுங்காக பாடம் நடத்தலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க.
ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு இந்த ஸ்கூலை பற்றியோ இந்த ஆசிரியர்களை பற்றியோ பெருமையாக தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா டீச்சரை பொறுத்த மட்டும் மேக்சிமம் நான் பார்த்துருக்கிறேன் இந்த 8:30 சீராவதிக்கு வந்துடுவாங்க. 8:20 8:30 அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிருவாங்க, லேட் ஆகுறதே கிடையாது. அதே மாதிரி முடிஞ்சு போகிறதும் 5 மணிக்கு பிறகு தான் கிளம்புவாங்க. இப்போ இல்லை, அது அந்த காலத்துல இருந்தே நானும் பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்கள வந்து யாருமே என்ன செய்ய வேண்டியதில்லை, கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியர்கள். அதே மாதிரி இங்கே படிச்சுட்டு போகக்கூடிய மாணவர்களும் மேல்நிலை பள்ளியில் உள்ளவங்களும் அங்குள்ள தலைமை ஆசிரியர்களும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊரில் உள்ள பிள்ளைங்க மிக சிறப்பாக உள்ளார்கள், நல்ல ஒழுக்கத்தில் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா பெற்றோர்களும் ஆசிரியர்களாக தான். அது ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம். அந்த ஆசிரியர்களுக்கு அதான் பெருமை. பிறகு பார்க்கும்போது அவங்களுடைய மாணவர்கள் வந்து ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும்போது இந்த ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக இந்த தலைமை ஆசிரியருக்கும் இந்த பணிபுரிய ஆசிரியருக்கும் கிடைக்கும். அதுக்கு அடுத்தால நான் கூட கேட்டேன், டீச்சர் சொன்ன மாதிரி டீச்சர் வந்து ஜூன் தானே ரிட்டையர்டு, ஏன் இப்பவுமே பாராட்டுகளா வைக்கணும், எல்லாமே நாங்கெல்லாம் வைப்போம். விழா வைக்கிறது வந்து அடுத்த இந்த முடிஞ்ச பிறகு தான் வைப்போம், ஏன் அட்வான்ஸாக வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன பதில், பங்கு தந்தை இந்த மேயோட போறாங்க, இந்த பங்கு தந்தைகிட்ட நான் என்ன செய்யணும், விழா நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஆசை. ரெண்டாவது பங்கு தந்தைக்கு நான் விழா நடத்துற மாதிரி ஆயிரும். அப்போ அந்த தாளாளர் அவர்கள் வந்து சில தாளாளர்கள்ட்ட பயப்படுவாங்க, டீச்சர் இந்த அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவாங்க. தாளாளர் வந்துட்டாங்களா சார், வராங்க சார், நாங்கள் பிறகு பார்க்குறோம் அப்படிங்கிறப்பாங்க. அப்போ இந்த ஒரு தாளாளர் மேல எவ்வளவு ஒரு பற்றுதல் இருந்திருந்தால், தாளாளர் வந்து எவ்வளவு ஒரு உதவி இருந்திருந்தால், தாளாளர் வந்து எவ்வளவு வழிகாட்டியா இருந்திருந்தால், தாளாளருக்கும் நமக்கும் சேர்த்து ஒரே நேரம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணும்னா உண்மையிலே கடவுளுடைய தூதர்கள் சொல்றது இதுதான். நேரடியாக என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம கண் முன்னாலே பார்க்கிறோம். சும்மா புகழ்றது வந்து நம்மளே நம்ம வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்னு நம்ம சொல்றதை விட நம்ம இப்ப என்ன செய்யறோம், இப்ப எல்லாருமே பார்க்கும்போது உண்மையிலே கடவுளுடைய தூதர் வந்து நம்முடைய பங்கு தந்தை, அது வந்து மிகையாகாது. இப்போ மிக சிறப்பாக செயல்படக்கூடிய பங்கு தந்தையை பெற்றிருந்தீங்க, மிக சிறப்பாக செயல்படக்கூடிய தலைமை ஆசிரியரை பெற்றுள்ளீர்கள், மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஆசிரியரை பெற்றுள்ள அந்த பள்ளிக்கூடம் வந்து உண்மையிலேயே புண்ணியம் செய்த ஒரு பள்ளிக்கூடம். அதனாலதான் உங்களோட மாணவர்களும் மிக சிறப்பாக இருப்பார்கள். இந்த ஆசிரியர்களும் பணி ஓய்வு பெற்ற பின்னும் என்ன செய்யணும், எவ்வித நிச்சயமாக என்ன செய்வாங்க, எந்தவித தீங்கும் இல்லாம கடவுள் வந்து நீண்ட ஆயுளையும் அவங்க கணவருக்குனாலும் தெரியும், அவங்க குழந்தைகளுக்கும் நல்ல செல்வங்களை கொடுத்து மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்பதை வாழ்த்துக்கிறோம். அதே மாதிரி இந்த டீச்சர் எஸ்ஆர் தொலைக்கும் எனக்கு, அதாவது எஸ்ஆர் தொலைஞ்சிட்டா திருப்பி வாங்குறது வந்து டீச்சர் நினைக்கிற மாதிரி ஈஸியான செயல்லாம் கிடையாது. ஆனா டீச்சரை வந்து நம்ம தான் ஸ்பீட் பண்ணணும். டீச்சரோட என்ன செய்வாங்க, அவங்க அசால்ட்டா தான் இருந்தாங்க. ஏன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், டிஓ அனுமதி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஏஓ வாங்கணும். அதுக்கு ஒரு இடத்துல மட்டும் முடியாது, திருச்செந்தூர்ல வாங்க வேண்டி இருந்துச்சு, சாத்தாவளத்துல வாங்க வேண்டி இருந்துச்சு. அவ்வளவு எஸ்ஆரையும் பழைய நிலவரங்கள் எல்லாம் எழுதணும். அந்த பால்பாண்டி சார், அந்த ஓய்வு பெற்ற ஆசிரியர் பால்பாண்டி சார்லாம் அதுக்கு மிகவும் என்ன செஞ்சாங்க, ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அதெல்லாம் சாரெல்லாம் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையிலே மறக்க. அதிசயபுரம் ஊரை சேர்ந்த திரு ஈஸ்டர் தங்கராஜ் அவர்கள் நமது அருகாமையில் உள்ள கோடையார்புரம் நடுநிலைப் பள்ளியில் பணி செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார்கள்.
அடுத்ததாக ஆசிரியர் பட்டுராஜா, இவர் தர்வை கைச்சம் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுக்கு கௌரவிக்கிறார். அடுத்ததாக பெற்றோர்களுடைய ஒரு வாழ்த்து. செங்கோல் ஈன்ற மொழி சங்க மலர்த்த மொழி சங்கன முழங்கு மொழியாகிய எனது அண்டை தமிழால் அனைவரையும் வணங்குகின்றேன். கவிதை எழுதச் சொன்னால் எழுதி விடுவேன், ஓவியம் வரையச் சொன்னால் வரைந்து விடுவேன், மானவில்லை வளைக்கச் சொன்னால் வளைத்து விடுவேன். ஆனால் பணி நிறைவு வாழ்த்து சொல்ல சொன்னால் என்னிடம் வார்த்தை இல்லை. எனினும் பெரும் கல்லாய் இருந்த மாணவ செல்வங்களை ஜொலிக்கும் மயிரங்களாக்கிய மின்மினி பூச்சிகளை மீண்டும் நட்சத்திரங்களாக்கிய அம்மா அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஆசிரியர் பணி அறப்பணி மட்டுமல்ல, அறிவூட்டும் பணி, ஆத்மார்த்தமான பணி. அத்தகைய பணிதனை நேர்மை, விடாமுயற்சி, தொழில் கற்றுக்கொண்டு பணியாற்றி இன்று உயிர் பெறும் எங்கள் ஆசிரியர் திருமதி ரெஜின் பொன்னரசி அவர்களுக்கு பணி ஓய்வு வாழ்த்து மடல். இதோ அகர வரிசையில் அழகிய தமிழ் கவிதை. அன்பின் ஆசானாய், ஆரவாரமில்லாத மனிதராய், இசைப்பட வாழ்ந்தவராய், ஈர்தலுக்கு இலக்கணமானவராய், உடலுக்கு உறவிடுபவராய், ஊக்கம் தரும் உள்ளத்தினராய், எருமினை போன்று சுறுசுறுப்பானவராய், ஏணி போல் ஏற்றமிக்கவராய், ஐயம் தீர்க்கும் அன்பராய், ஒற்றுமைக்கு கண்ணியமானவராய், ஓடி உழைக்கும் உன்னதமானவராய், அவ்வை வழி நின்றவராய், என்றும் எங்களோடு இருப்பவர் நீங்கள். உங்களது புகழை ஆர்ப்பரித்து கொட்டட்டும் இந்த அவையின் கைகள். இன்று உங்கள் ஓய்வு நாள். பிரிய முடியாது அழுகிறது பள்ளிக்கூடமும் அதன் உறவுகளும். பணி ஓய்வல்ல, இது பணி நிறைவென்பேன். எங்கள் மனங்கள் கணக்கிறது இந்த பிரிவை கண்டு. பின்னை பிரிந்தால் மழை தண்ணீர், உங்களை பிரியும் எங்கள் கண்களில் கண்ணீர். ஓய்வு காலம் வளமும் நலமும் தந்து தாங்கள் இனிதே வாழ வாழ்த்துகிறோம். வாழ்வோங்கும் வாழ்வு வாழவே, வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நம் பெற்றோர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும். அடுத்ததாக இப்பொழுது இந்த கேடயம் நமது தலைமை ஆசிரியர்களுக்கு பங்கு தந்தை மற்றும் தாளர் தந்தை மற்ற பெற்றோர்கள் அனைவரும் கொடுக்குமாறு அன்போடு கேட்கிறேன். கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சாங்க ரெடிங்க பாருங்க, இங்கே பாருங்க மேம். ரெடி ரைட் ரைட் சரி ரெடிங்க பாருங்க. ரெடி ரெடி சரி. அடுத்ததாக நம்மை விட்டு கடந்து செல்லும் மாணவ மணிகளில் யாராவது ஒரு மாணவ மணி உங்களுடைய ஏற்படை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒழுங்கா
அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல்ல நான் நல்லா படிச்சிருக்கேன். இந்த ஸ்கூலை விட்டு போக எனக்கு மனசு ரொம்ப இருக்கு. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் இந்த ஸ்கூல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸு நல்ல சண்டை போடுவோம். ஆனால் உடனே சேர்ந்துருவோம். நாங்கள் அறியாமே சேர்ந்துருவோம். ஸ்நாக்ஸ் எதாட்டி கொண்டு வந்தால் எல்லாரும் ஷேர் பண்ணுவோம். யாரும் எதாட்டி கொண்டு வந்தால் ஸ்நாக்ஸ் கொண்டு வரவங்களுக்கெல்லாம் நல்லா கொடுப்போம். இந்த ஸ்கூல் விட்டு போக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டீச்சர் நல்லா எங்களுக்கு தெரிகிற மாதிரி பாடம் நடத்துவாங்க. நல்லா புரிஞ்சு நாங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதுவோம். அதுக்கு எல்லாரும் பாராட்டுவாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பள்ளியில் நாங்கள் நன்றாக படித்துள்ளோம். அடுத்த பள்ளிக்கு போவதற்கு எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக உள்ளது. எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்கள் எங்களுக்கு மிகவும் எதிர்காலத்தில் நன்றாக உதவும் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். எங்கள் சார் ஸ்டாலின் சார் அவர்களுக்கும் நாங்கள் நன்றாக டான்ஸ் பழகுவதற்கு உதவிய எங்கள் சார் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல டீச்சருக்கு அப்புறம் வணக்கம் சொல்லிட்டு சத்தமாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக நன்றி உரை. அது பிரேசம் பிள்ளைகளுக்கு பிரேசம் இன்னும் நான் வரல 2 மாதம் இப்போ நான் போக மாட்டேன். 5ஆம் முடிச்சு போகிற பிள்ளைகளுடைய பெற்றோர் இனி வரமாட்டாங்க. அப்படிதானே அவன் இருக்கிறதுனால வருவா. மற்றபடி தங்கச்சி தம்பி இல்லாதவங்க வரமாட்டாங்கல்ல. அதுலேயும் இப்போ குறிப்பாக பெற்றோருக்கு பாராட்டு. நம்ம எப்போவுமே பிரியாவிடையே வைக்கும் பொழுது பெற்றோருக்கும் அந்த மாணவர்களுக்கும் தான். நான் இன்னும் 1 மாதம் வருவேன். அதுதான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான். அவன் ஏற்கனவே வசனம் இந்த பிள்ளைகளை தான் நான் படிக்க சொல்லியிருந்தேன். அவரும் அதை கேள்விப்பட்டு, ஏன்னா இந்த பிள்ளைகள் 1 வாரம் ஃபுல்லாக வசனம் சொன்னால் அவங்களுக்கு பரிசு உண்டு. அப்படியே அவங்க வசனம் சொல்லி பரிசு வாங்குறாங்கிறத கேள்விப்பட்டு அவனாவே நான் படிச்சுட்டு வந்து சொல்லுவேன், எனக்கு நீங்கள் பரிசு தரணும் அப்படின்னு 3 நாள் சொல்லி அவனும் அதே போல் அந்த பிள்ளைகள் மாதிரி அவனும் பரிசு வாங்கியிருக்கிறான். அதனால் அவனை பாராட்டுறேன். மாணவிகள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு மிகவும் சொல்லுவாங்க, ஆசிரியர்கள் வீட்டில் என்ன கவலை இருந்தாலும் ஸ்கூலுக்கு வந்த உடனே எல்லாம் மறந்து போகும் பிள்ளைகளை பார்த்த உடனே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இங்கே உள்ள பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சில நேரங்களில் சில பண்ணுற சேட்டைகளை பார்க்கும்போது அப்படி ஒரு எரிச்சல் கோபம் வரும். ஆனால் அடுத்த நேரம் அப்படியே மறந்துடுவோம். அந்த சின்ன பிள்ளைகள் சரி அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு அவங்ககிட்ட ஒரு அமைதியாக சில ஆலோசனைகளை சொல்லி அப்படி வழி நடத்துறது உண்டு. அந்த பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, அதே போல் அவங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் எழுத்து, இதை எங்கள் சார் விட பாராட்டுவாங்க. நான் இந்த பரிச்சை பேப்பர்லாம் வீட்டில் வச்சு திருத்துவேன். அப்படி திருத்தும் போது இது எந்த கிளாஸ் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு அப்படின்னு சொன்னால் சரி எவ்வளோ அருமையாக எழுதியிருக்க பிள்ளைகள். எங்கள் ஸ்கூலில் 10ஆம் 12ஆம் பிள்ளைகள் எழுத்தே ஆகாது அப்படின்னு சில நேரம் அங்கேருந்தே கொண்டு வருவாங்க. பேப்பரை பாரு, இந்த பிள்ளைகள் எழுதியிருக்கிறத பாரு. அவ்வளோ எழுத்து பலருக்கும் அவ்வளோ அசிங்கமாக எழுதுவாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகள் அந்த அளவில் அப்படி கிடையாது. ரொம்ப திறமையாக இங்கேருந்து நல்லா கற்று வெளியே வர்றாங்க. வெளியே போயும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த பிள்ளைகள் நிறைய பேர் பல பதவிகளில் இருக்கிறாங்க, நல்ல பேர் வாங்கினவங்களாக இருக்கிறாங்க. அதே போல் நீங்களும் ஒவ்வொருவரும் நல்ல பேரோடு புகழோடு தொடர்ந்து வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒவ்வொருவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த விழாவை எப்படி நடத்துவது,
என்ன செய்வது என்று கொஞ்சம் தயக்கமாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் அந்த கஷ்டத்தில் தயக்கத்தில் வழக்கமாக நிகழ்ச்சி நிரலாம் எழுதி வைப்போம். இந்த தடவை அதை எழுதவே இல்லை. எப்படி அதை செய்ய என்னங்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ கூட அதை வாசிக்கிறதுக்கு டைரியில் தான் ரைட்டர்ஸ்மா எழுதி வச்சுருந்தேன். அப்போ சார்ட்ட பிறகு சொன்னேன், சார் ஒன்றும் சரியாக எழுதலை, எப்படி என்ன செய்யணுங்கிறத அடுத்த நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். எங்கள் சாருன்னு சொன்னாங்க, ஏன் நீ நிகழ்ச்சி நிரல் எழுதியிருக்கலாம்ல அப்படின்னாங்க. எனக்கு அதை எப்படி செய்ய என்ன செய்யங்கிறதே ஒன்றும் ஓடலை. நேற்று வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இது வந்து கஷ்டம் இல்லை, ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு தான். கண்டிப்பாக நான் பணி நிறைவு பெற தான் செய்யணும். அதை வந்து கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் நம்ம நிகழ்த்தியிருப்போம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செயல்பட உதவி செய்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதற்கடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி வந்து 1:45 ஆயிட்டு. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து லீவில் 3 நாள் வந்து டான்ஸ் எல்லாம் பழகிறதுக்கு வர சொல்லியிருந்தோம். 12:40 அவங்களுக்கு மணி பார்க்காமலே இல்லையோ வந்து டீச்சர் பசிக்குது அப்படின்ட்டு வருவாங்க. மணி பாரு அப்படின்னா மணி 12:40 ஆயிருக்கும். 12:40 ஆயிடுச்சு, பசிக்குது அப்படிமா. ஏன்னா அந்த டைமுக்கு அவங்க வழக்கமாக சாப்பிட போகிற நேரம். அதே மாதிரி அவங்க சாப்பிட போகிற நேரத்தெல்லாம் கடந்து 1 மணி நேரம் ஆயிட்டு. ஆனால் இப்பவும் அந்த பிள்ளைகள் அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு டான்ஸ் ஆடுறாங்க. இப்போது அமைதியாக உட்கார்ந்துருக்காங்க. அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நம்முடைய தந்தை அவர்களிடம் கேட்கும் பொழுது இவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்லாம் நாங்கள் சொல்லலை. அப்படி வைக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொன்ன உடனே சரி வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபாதர்கிட்ட கேட்டு தான் அந்த டேட்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த நாளில் ஃபாதரும் 2 நாள் வெளியிடத்துக்கு போயிட்டு இன்றைக்கி கரெக்டாக நேரத்தை வந்துட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு கலந்து கொண்டார்கள். தந்தை அவர்களுக்கும் இந்த பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் தொடர்ந்து தந்தை அவர்கள் பணி ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செய்வார்கள் என்று நம்புகிறோம். எல்லாரும் தந்தை அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் எங்கள் பெற்றோர்கள் சிறப்பாக இந்த இடத்துல வந்து காலையிலேருந்து சிலருக்கு சமையல் பண்ணுவதற்கும் உதவி செய்தாங்க. உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் பல வகைகளில் உதவி செய்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உதவிகளை செய்தாங்க. யாருமே இங்கே எங்களுக்கு சப்போர்ட் இல்லாமலோ உதவி செய்யாமலோ அப்படி இருந்தது கிடையாது. எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தீங்க, உதவி செய்தீங்க. ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நன்றி உரை வழங்கிய நமது தலைமை ஆசிரியர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு சின்ன இந்த பள்ளி எனக்கு இப்போது மட்டும் அறிமுகம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2004 அல்லது 2005 முதல் 2008 அந்த காலகட்டத்தில் நமது அருத்தந்தை நெல்சன் அவர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். நான் அப்பொழுது சென்னையில் இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஊருக்கு வரும்போது இங்கே முன்னாள் தலைமை ஆசிரியர் நளினி சோதரிஸ் அவர்களும் இப்போது தலைமை ஆசிரியராக இருக்கின்ற ரேஜிஸ் மோனர்சி அவர்களும் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அவர் அப்போ அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பார்த்தா ஒரு 90 இருக்கும், 80-90 இருக்கும் அந்த டைமில். அப்போ அவங்களுக்கு கூடுதலாக ஒரு ஆசிரியர் சப்ஸ்டியூட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தந்தை அவர்களுக்கெல்லாம் பேசும்போது அவங்களே சொல்லியிருக்காங்க, ஸ்டாலின் வந்து வந்திருக்காப்புல போட்டால் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னா. அப்போ ஃபாதர் வந்து என்கிட்ட பேசினாங்க, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது, நீ சரியா அப்படின்னு. எனக்கு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் ஃபாதர் அந்த டைமில் இருக்கும்போது என்னை ஒரு அன்பால் கட்டாயப்படுத்தினாங்க, கண்டிப்பாக போய் பாரு. அந்த நாள் ஒரு 4 வருடம் சிறப்பான முறையில் இவங்க உதவி ஆசிரியராக இருந்த அதே மனநிலை, அதே நடத்தை, அதே தோரணை எல்லாமே தலைமை ஆசிரியராக வந்த பிறகும் எந்த அளவு முன்னால் நடந்த அதே நடத்தையாலும் இப்பவும் நான் பார்த்துருந்தேன். சிலவங்க தலைமை ஆசிரியர் ஆகுனா அவங்களுக்கு ஒரு ப்ரௌடு, வேறு ஒரு கௌரவம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் எளிமை, அமைதி, பொறுமை, இந்த வகையில்
நமது தலைமை ஆசிரியர் அவர்கள் சிறப்பாக பணியாற்றி கொண்டார்கள். அதுக்கு பிறகு இந்த ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய சூழ்நிலை காரணமாக நான் திரும்பியும் வேலைக்கு போயிட்டேன். அதற்கு பிறகு 2018 தந்தை அவர்களை மறக்க முடியாது. அருள் தந்தை விக்டர் சாலமன் அவர்கள் 2018 அப்பாயின்மெண்ட் அந்த நேரத்தில் இங்கே வந்து நம்ம தலைமை ஆசிரியர்கள் கீழேருந்து மேலே ப்ரொமோஷனுக்கு ரெடியாக இருக்கும்போது அதிலே ஒரு சில குழப்பங்கள், ஒரு மாற்று சமூகம், மாற்று மதம், சிஎஸ்ஐ அவர்களுக்கு எப்படி நாம் தலைமை ஆசிரியர் பதவி கொடுப்பது, நமது டயசிஸில் அந்த மாதிரி ஒரு விதி இல்லை, அதை கண்டிப்பாக நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேலே டயசிஸ்லே அந்த ஒரு முடிவு எடுத்தார்கள். ஆனால் அந்த டைமில் ஃபாதர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எனக்கும் இதில் இந்த பள்ளியில் பணிபுரிவதற்காக அவங்க ரொம்ப சிரமப்பட்டு குறிப்பாக பிஷப்பு, அடுத்தது பிஜி, சூப்பரண்ட், இந்த 3 பேர்ட்டையும் ரொம்ப ஃபைட் பண்ணாங்க. அப்போ இவங்களை கண்டிப்பாக மேலே போட முடியாதுல்ல, வேறு யாராவது அந்த இடத்துல போடணும், என்னையை வந்து வேப்பாங்கட்டு பக்கத்தில் அந்த இளங்கலை அந்த சைடில் அங்கே ஒரு வேக்கன்ட் இருக்குது, அங்கே போடலாம் அப்படின்ட்டு அவங்க கல்வி குழுவெலாம் முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் விக்டர் சாலமன் தந்தை அவர்கள் கண்டிப்பாக அவனை அந்த பள்ளிக்கூடத்துலாம் போடணும், அந்த டீச்சர் தான் கைச்சமாக மேலே போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருந்தாங்க. இப்போவும் தந்தை அவர்களுடைய அந்த வார்த்தை, அந்த செயல் எனக்கு மறைமாடுல பேசினது இது அடிக்கடி எனக்கு ஞாபகத்தில் வரும். அப்போ அங்கே அந்த கல்வி குழுவில் இருக்கக்கூடிய மற்ற தந்தைகள்லாம் அவங்க ஒரு சிஎஸ்ஏ மதத்தை தழுவி அந்த பெண்மணிக்கு நம்ம எப்படி கொடுக்குது அப்படின்ட்டு ஆர்வம் பண்ணும்போது திசையன் விலை உலகரச்சர் மேல்நிலைப்பள்ளியில் ஒரு ஹிந்து தலைமை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டுள்ளார். ஒரு பெர்னாண்டோ, அவன் கிறிஸ்தவ மதத்தினால் அவங்களும் பணி அமர்த்தப்பட்டார். ஒரு பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த திரு ஆரோக்கியம் அவர்களையும் பணியமர்த்த செய்யப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம பள்ளிக்கூடையில் ஏன் செய்யாமல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரே அந்த ஒரு கேள்வி தான். அதோட ஆயர் அவர்கள், முதன்மை குரு அவர்கள், சூப்பரண்ட் பெல்ஸ்கர், இந்த 3 பேர் சேர்ந்து கண்டிப்பாக அவங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுறோம். அந்த அம்மாவுக்கு கைச்சம் போடுவோம். அவங்க அதே ஸ்கூலில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லி அன்றைக்கே அவங்க அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கையில் விசுவாசத்தால் இந்த பள்ளிக்கூடத்தில் நுழைந்தேன். இப்பவும் இங்குள்ள பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் நம்முடைய தலைமை ஆசிரியர் அந்த 2008 வரை நான் பார்த்த அதே தலைமை ஆசிரியர் தான் நான் இன்று வரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதன் பிறகு பங்குத்தந்தை, அந்த பங்குத்தந்தை நம்மளுடைய வேலை வாய்ப்பை உறுதி செய்தால் இந்த பங்குத்தந்தை இந்த 5 வருடமும் எங்களை மேன்மேலும் செதுக்கி ஆசிரியர் பணி எவ்வாறு செய்ய வேண்டும், எவ்வாறு வழிநடத்த வேண்டும், எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும், முக்கியமான அந்த கருத்துக்களை கூறி வழிநடத்திய இந்த பங்குத்தந்தைக்கும் நேரத்தில் மனமாறு நன்றியை வாழ்க்கையும் தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். சின்ன புகைப்படம், மாணவர்களும் ஆசிரியர்கள், தாளர், அடுத்து பெற்றோர்கள், அடுத்தது சாப்பிடும் பாத்திரக்கலை. நன்றி. அனைவரும் அமர்ந்து சாப்பிட வேண்டும். இப்பொழுது அதுக்கு முன்னாக ஒரு புகைப்படம் எடுக்க வேண்டும் என்று சார் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அமைதியாக நின்று ஒத்துழைக்கும்படி அனுப்பிவிட்டேன்.